ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 18ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி திதி. காலை 6:58 வரைத்தான் உள்ளது. பின் பஞ்சமி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். மாலை 4:19 வரை உள்ளது. பின் உத்தர நட்சத்திரம். சித்தயோகம் மாலை 4:19 வரை உள்ளது. கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள்: திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். திருவோணம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேரிட்டால் அவர்கள் பிள்ளையார் கோயில் சென்று சிதறு தேங்காய் உடைத்து, பின் பெருமாள் ஆலயம் சென்று துளசி அணிவித்து நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய நமக என்று 27 முறை கூறி பின் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை செய்யாது விடுவது உத்தமம். ரிஜிஸ்ட்ரேஷன் வைப்பது, முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடுவது, முக்கியமான விஷயங்களை பேசுவது, தொழில் தொடங்குவது போன்ற முக்கிய பணிகளை, அத்தியாவசிய பணிகளை, வாழ்க்கையில் மிக முக்கிய முடிவுகள் எடுக்கும் பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது மிகவும் உத்தமம். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், எள்ளென்றால் எண்ணெயாக எல்லா காரியத்தையும் முடிப்பவர்கள். இன்று உற்சாகமாக இருப்பீர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று அவர்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் சில விஷயங்கள் அவர்களுக்கு தள்ளி போகும். மற்றபடி எல்லா செயல்களிலும் உற்சாகம் மிகும். சுக்கிர பகவான் மேஷராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும் இவர்களுக்கு தனலாபம், பொருள் வரவு எல்லாமே மிகும். இவர்கள் எல்லா பணிகளையும் உற்சாகமாக செய்வார். ஆபீஸுக்கு போறவங்க ஆபீஸில் போயிட்டு உற்சாகமா வேலை செய்வாங்க. ஆனா ஒரு சில ஃபைல் மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா, கையெழுத்துடுறதுக்கு முன்னாடி 2-3 தடவை படிச்சுட்டு கையெழுத்து பண்ணணும். எழுத்து பிழை வரலாம். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு செய்யுங்க. வியாபாரிங்க வியாபாரம் அமோகமா நடக்கும். தனலாபம், பணவரவு வரும். ஆனா அந்த பொருளை எண்ணி கொடுக்கும் பொழுதோ, பொருளை எடுத்து வைக்கும் பொழுதோ கவனக்குறைவால கீழே விழலாம். அதை கவனிச்சுக்கிங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு இன்னைக்கு பணவரவு தனவரவு உண்டுங்க. வாடிக்கையாளர்கள்லாம் பணத்தை கொடுத்துட்டு தாங்க போவாங்க. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனா நீங்க ஒரு பொருளை கையாளுற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பண்ணுங்க. மேஷராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயம் மற்றும் முருகபெருமான் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் இவர்களுக்கு
பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமிகும் நாளாக இருக்கும். இன்று மகிழ்ச்சிக்கு அளவு இல்லைங்க நீங்க. ஆனா சந்திர பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால என்னன்னா யோசிப்பீங்க. மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, நம்ம இந்த ஒரு காரியத்தை பண்ணோமே, இது சரியா பண்ணோமா இல்லையா அன்ற யோசனை வரும். அதனால ஆபீஸுக்கு போறவங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆபீஸை ஃபைலை பார்க்கும்பொழுது 2-3 தடவை யோசிச்சு அந்த ஃபைலை கரெக்ட் பண்ணி பார்க்கணும். அது ஒன்றும் முக்கியமான வேலை. வியாபாரிங்க இந்த கணக்கு வழக்குகள்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான வேலை. அதே சமயத்துல வியாபாரம் நல்லா நடக்குங்க. பணம் வரவு, தானம் வரவு எல்லாமே உண்டு. இது ஒண்ணுதாங்க அவங்க பார்த்துக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கடின உழைப்பாளிகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வருமானங்கள் நல்லா வருங்க. ஆனா என்னவோ செலவு கொஞ்சம் கூடுங்க அவங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு வீண் விரயம் வருங்க. அவ்வளவுதாங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டாங்கன்னா நல்ல விஷயம்தாங்க. இவங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு, அதுக்கப்புறம் சிவாலயத்துக்கு போயிட்டு, ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லி நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுங்க. ரெட்டிப்பு மகிழ்ச்சி வருங்க. பண வரவு, தன லாபம் எல்லாம் உண்டுங்க. மிதுனராசி அன்பர்களே, நீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துக்குவீங்க. உங்களால எல்லா காரியங்களையும் முடிக்க முடியும். நண்பரால உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. எந்த விதத்திலையும் லாபம் தாங்க உங்களுக்கு. சந்திர பகவானு உங்க ராசிக்கு 3ஆவது இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. அதே சமயம் பார்த்தோன்னு வச்சுங்க, சுக்கிர பகவான் பாருங்க, அவரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. அப்புறம் என்னங்க, பணம் வரவு அதிகம் தாங்க உங்களுக்கு. எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு மேன்மையா தாங்க இருப்பீங்க. சனி பகவான் வேற 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவாரு. என்ன ஒரு சில பேர் பணம் கொடுப்பாங்க, கொஞ்சம் லேட்டா கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா பண வரவு உண்டுங்க. உங்களுக்கு உடல் நலமும் மேன்மையா இருக்கும். சுகத்தை அனுபவிப்பீங்க. ஆஃபீஸுக்கு போறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு உற்சாகமா போவீங்க. இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ப்ரொமோஷன் வரவங்களுக்கு ப்ரொமோஷன் பேர்ல லிஸ்ட் இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் இருக்கும். வியாபாரிகளே, இன்னைக்கு பண வரவு, தன வரவு உண்டுங்க. வியாபாரம் அமோகமா நடக்குங்க. மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லைங்க உங்களுக்கு. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுத்து, நீங்க கேட்ட பணத்த குடுத்துட்டு போவாங்க. அதனால உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். மனமும் சுகமா இருக்குங்க. எந்த கவலையும் வேணாங்க. ஆனா இந்த மிதுன ராசி அன்பர்கள் போக வேண்டிய ஆலயம் எது தெரியுமா? விநாயகர் ஆலயம் மற்றும் பெருமாள் ஆலயம். போயிட்டு நெய் தீபம் போடுங்க. எல்லாம் ரெட்டிப்பு சந்தோஷம் தாங்க உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லா தாங்க இருக்கு. ஆனா பாருங்க, உங்களுக்கு சந்திர பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால என்னன்னா, ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யணும். அதுதான். அதே சமயம் பாருங்க, ஒரு சின்ன காரியம் நடக்கணும். ஒருத்தர் 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் ஒரு பொருள. நீங்க ஒரு 11 ரூபா குடுத்து அந்த பொருள வாங்குவீங்க. அதனால சின்னதா ஒரு பொருள் விரயம் வரும். ஏங்க, சுக்கிரனும் 8ல இருக்காருங்க. அத பத்தி எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க. நல்ல பிரியமா இருப்பாங்க குடும்பத்துல. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைலாம் இருக்குங்க. ஆனா சனி பகவான் 8ல இருக்காருல்ல, அதனால காரிய தடை மட்டும் பண்ணிட்டு இருப்பாருங்க. அத பத்தி கவலையே பட வேணாங்க. எல்லாம் நல்ல விதமா முடியுங்க. மற்றவங்கலாம் உங்கள புகழுவாங்க. நீங்க ஆபீஸுக்கு போறவங்க பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா, காலையில எழுந்து ஆபீஸுக்கு போகும்போது, பிள்ளையார் கோயில்ல போய் சிதறு தேங்காய் உடைச்சிட்டு போகணும். காக்காவுக்கு எள்ளெண்ணெய் வச்சுட்டு போங்க. எல்லா விதத்திலும் மேன்மையாடும். அதிகாரிகள் கூட நீங்க லேட்டா போனா கூட கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, வேற எதையும் சொல்ல மாட்டாங்க. காக்கைக்கு மறக்காம எள்ளெண்ணம், ஏதாவது மிக்சரோ, கார பூந்தியோ வச்சுட்டு போங்க. எல்லாமே நல்ல விதமா நடக்குங்க. வியாபாரிகளே, நீங்க காலையில கடைக்கு போறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயில்ல போயிட்டு விநாயகர பகவான கும்பிட்டு, அதுக்கப்புறம் காக்கைக்கு எள்ளெண்ணெய் மறக்காம வச்சுட்டு,
அப்புறம் நீங்க போய் பாருங்க, எல்லா வியாபாரம் அமோகமா நடக்குங்க. இருந்தாலும் நீங்க ஒரு பொருள வரவழைக்கணும். அது டிலே ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது மாரி விஷயம் நல்லது செஞ்சு, அது மூலியமா உங்கள சீக்கிரமா வரவழைக்கணும். பார்த்தீங்கன்னா, அந்த சமயம் பார்த்தா உங்க கடையில வேலையாளுங்க இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஊதிய உயர்வு கேட்பாங்க. அத கொஞ்சம் குடுத்துருங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க உங்களுக்கு வேலை நெறைய வருங்க. ஆனா, அந்த லாபம் கொஞ்சம் கம்மியாயிடும். என்னடான்னு வச்சீங்கன்னா, 2, 3 வேலை வந்திருக்கும். ஒரு வேலைய உங்க நண்பர்ட்ட குடுப்பீங்க. அவரு பாருங்க, கொஞ்சம் அதிகமா காசு கேட்பாரு. அப்போ உங்க லாபத்துல கொஞ்சம் குறையுங்க. மற்றபடி எல்லா விதத்திலும் சந்தோஷமா இருக்குங்க. கடின உழைப்பாளிகளை நீங்க மறக்காம காக்கைக்கு எள்ளெண்ணெய் வச்சிருங்க. அதே மாரி மறக்காம காலபைரவர் கோயில்ல போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டுருங்க. கடகராசிக்காரர்களே, விநாயகர் கோவிலுக்கு போங்க, காக்கைக்கு எள்ளெண்ணெய் வையுங்க, காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சந்தோஷம் கூடும், புகழ் மேன்மை உண்டாகும், பணவரவு தனவரவு உண்டாகுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. தேக ஆரோக்கியம் சுகமா இருக்கும். எந்த கடினமும் இருக்காது. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ நேத்து வரைக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னவங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாயிடுவாங்க. மருந்து மாத்திரைலாம் வாங்கி குடுத்து அவங்க சுகமா இருப்பாங்க. ஆனா, சனி பகவான் 7ல இருக்காரு இல்லைங்க. கூட்டாளிங்க, தொழில் கூட்டாளிங்க, ஏதாச்சும் எடக்கு முடக்கமா பேசிட்டு இருப்பாங்க. அதனால மௌனமா இருந்துருங்க. மற்றபடி எல்லா விதத்திலயும் மேன்மை உண்டாகுங்க உங்களுக்கு. ஆஃபீஸுக்கு போறவங்களே, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க போனா உங்க கூட்டாளிகிட்ட பேசும்போது, அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, அத அப்படியே நம்பிடக்கூடாது. மேலதிகாரிகள பத்தி அவங்ககிட்ட பேசக்கூடாது. அத விடுத்தாவே போதுங்க. வியாபாரிகளே, நீங்க அக்கம் பக்கத்து கடைக்காரங்க ஏதாச்சும் உங்கள பத்தி ஏதாச்சும் சொல்லின்னு இருப்பாங்க. நீங்க அதுக்கு எந்த விஷயத்திலும் காது கொடுத்து கேட்காதீங்க. யார் விஷயத்திலயும் நீங்க தலையிடாதீங்க, பஞ்சாயத்து பண்ணாதீங்க. அது பண்ணாவே போதுங்க. உங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. பணம் வரவு, தன வரவு 2மே வருங்க. வீண் பிரச்சனைகள் வராம இருக்குங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க கூட வேலை வாய்ப்பெல்லாம் வருங்க. வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, அவங்க கம்மியான வேலைக்கு இதுக்கு காசுக்கு செஞ்சு குடுக்குறாங்க. நீங்க காசு அதிகமா கேட்கிறீங்களே, ஊதியம் அதிகமா கேட்கிறீங்கன்னு சில பேரு சொன்னாங்கன்னா, எதையும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு, அமைதியா சிரிச்சுக்கிட்டு, "என் வேலை நல்லா செஞ்சு குடுப்பேன்ப்பா" அப்படின்னு பதிலு சந்தோஷமா சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் வராதுங்க. சிம்மராசி அன்பர்களே, நீங்க எந்த கோயிலுக்கு போகணும் தெரியுமா? காலைல விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் மறக்காம கால பைரவர் கோயில்ல போயிட்டு, ஒரு நெய் தீபம் ஏத்திடுங்க. அத ஏத்துனீங்கன்னா போதுங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. சனீஸ்வர பகவான் ஆலயம். அங்கேயே சிவன் ஆலயத்துல சனீஸ்வர பகவான் இருப்பாரு. அவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் இன்னைக்கு மறக்காம போட்டுடுங்க. எல்லா விதத்திலும் மேன்மை தாங்க. சந்தோஷம் கூடுங்க. ரெட்டிப்பு சந்தோஷங்க. பணம் வரவு, தன வரவு 2மே உண்டுங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்க இன்னைக்கு விவேகமா யோசிப்பீங்க. எல்லா விஷயத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க. சந்திர பகவான் என்ன பாருங்க, உங்க ராசிக்கு 12ல சஞ்சாரம் பண்ணியிருக்காரு. அதனால என்னன்னுங்க, ஒரு வேலை முடியணும்னு சொன்னா கூட, கொஞ்சம் பணம் செலவு பண்ணி அந்த வேலைய முடிக்கிற மாரி வருங்க. அதனால விரயம் வரும். ஆஃபீஸுக்கு போறவங்க ஆஃபீஸுக்கு போறாங்கன்னு வச்சுக்கங்க. இங்கேருந்து போம்போது ஒரு சின்ன வேலை இருக்கும். அந்த வேலைய செய்யணும். பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒத்துழைக்கணும். அவங்களுக்கு ஏதாச்சும் சின்னதா டீ பார்ட்டி செய்யணும். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க, அதெல்லாம் ஒரு சின்ன செலவு தான். அதெல்லாம் செஞ்சீங்கன்னா, உங்க வேலையெல்லாம் சுலபமா முடிஞ்சிருங்க. வியாபாரிகளே, நீங்க உங்க தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு "காலைல சாப்பிட்டியா தம்பி? இந்தா இட்லி சாப்பிடு. தம்பி டீ சாப்பிட்டு வந்தியா? இப்படி டீ வாங்கி குடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பண வரவு இரட்டிப்பா இன்னொரு விதத்துல வந்துருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க இன்னைக்கு. அத நீங்க செய்யுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு பண வரவு, தன வரவுங்க. வியாபாரம் அமோகமா பெருகுங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்னன்னா, உடம்பு கொஞ்சம் அசதியா இருக்கும். அதனால அந்த அசதிய கவலைப்படாதீங்க. நேரா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? இன்னைக்கு மறக்காம கோயிலுக்கு போயிடுங்க. கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு நெய் தீபம் ஏத்திட்டு, சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு, அம்பாளுக்கு இன்னைக்கு மறக்காம ஒரு நெய் தீபம் ஏத்திடுங்க.
அப்புறம் கால பைரவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்திருங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. அருமையா எல்லா நாளும் நல்லா இருக்குங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு உங்களுக்கு தனவரவு, பணவரவு எல்லாமே உண்டுங்க. ஆனா, உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்குங்க. அத மட்டும் நீங்க பொருட்படுத்தாதீங்க. நீங்களும் மறக்காம காலையில காகத்துக்கு எள்ளெண்ணெய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு, நவகிரகங்கள் சன்னதி இருந்தா அங்க ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. பணவரவு, தனவரவு 2மே கூடுங்க. துலா ராசி அன்பர்களே, நீங்க நியாயத்த பேசுவீங்க, தர்மத்த பேசுவீங்க, எல்லா விஷயத்திலும் மேன்மையா இருக்குங்க. ஆனா, இன்னைக்கு உங்க ராசிக்கு சந்திர பகவான் வந்து 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ற சந்திர பகவானான உங்களுக்கு இஷ்ட சித்தி, காரிய வெற்றி, நீங்க நினைச்சத சாதிப்பீங்க. அதுவும் உங்களுக்கு சுக்கிர பகவான் வேற 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பண வரவு நல்ல வரவு வருங்க. கவலையே பட வேணாங்க. அமோகமா இருப்பீங்க. ஆனா கூட சனி பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் தான் வரும். அத நீங்க பெருசா மனசுல யோசிக்காதீங்க. எல்லாமே நல்ல விதமா முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் செய்யணுங்க நீங்க. காலையில எந்திரிச்ச உடனே யாராச்சும் வயசானவங்க பாட்டி, தாத்தா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சோண்டு 2 இட்லியாச்சும் வாங்கி குடுத்துட்டு போங்க. எல்லா விதத்திலுமே காரிய வெற்றிங்க உங்களுக்கு. ஆஃபீஸுக்கு போறவங்கள, நீங்க வந்து நேரா ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது காலைல பிள்ளையார் கோயில்ல போயிட்டு தோப்புக்கரணம் போட்டு, வயசானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 2 இட்லி வாங்கி குடுத்துட்டு உங்க ஆஃபீஸுக்கு போய் உங்க வேலைய பாருங்க. அதே சமயம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்குங்க. வியாபாரிகளே, நீங்க காலைல கடைய திறக்கிறதுக்கு போறீங்க. விநாயகர் கோயில்ல போயிட்டு தோப்புக்கரணம் போட்டு கடைய போய் திறக்கிறீங்க. அப்போ உங்க தெருவுலே யாராச்சும் உடல் ஊனமுற்றவங்களோ, வயசானவங்களோ, அ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எந்திரிச்சு கூட போ முடியாது. அவங்களுக்கு ஒரு 2 இட்லி, ஒரே ஒரு வடை வாங்கி குடுங்க சார். எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. உங்களுக்கு வியாபாரம் அமோகமா வருங்க. கடின உழைப்பாளிகளே, நீங்க என்ன செய்யணும்? காலைல பிள்ளையார் கோயில்ல போயிட்டு தோப்புக்கரணம் போட்டு, நேரா காகத்துக்கு வந்து எள்ளெண்ணெய் வையுங்க. அப்புறம் 4 கால் பிராணி, நன்றியுள்ளவர் ஜீவன். வைரவருக்கு வந்து 4 பிஸ்கட்ட வாங்கி குடுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. இந்த மாரி நற்செயல மட்டும் நீங்க செய்யுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டுங்க. பணவரவு, தனவரவு 2மே உண்டுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க டக்குன்னு எல்லாம் பேசுவீங்க. ஆனா அதே சமயத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையா இருக்குங்க. என்னன்னா, இவர் இருக்கார்ல, நம்ம சந்திர பகவான். அவரு இன்னைக்கு 10ஆம் இடத்துல உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்காருங்க. சௌக்கியமா இருப்பீங்க. சௌக்கியமா இருப்பீங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கும். தேக பலம் இருக்கும். எல்லா விதத்திலும் நன்மை தாங்க ஏற்படும். பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் வேற 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன ஆகும்னா, பந்துக்கள் கூட்டம் வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க, கொல்லுவாங்க. இதுவரைக்கும் விரோதமா இருந்தா கூட இன்னைக்கு நட்பு பணம் பாராட்டுவாங்க. இன்னைக்கு பண வரவு, தன வரவு உண்டுங்க. ஆஃபீஸுக்கு போங்க. உங்களுக்கு புரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வியாபாரிகளே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். தனவரவு நல்லாவே இருக்கும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அவ்வளவு வரும். ஆனா, உங்களால செய்ய முடியாத அளவுக்கு இருக்குங்க. பணவரவு, தனவரவு 2மே உண்டுங்க. இன்னைக்கு நீங்க மறக்காம செல்ல வேண்டிய ஆலயம், எந்த ஆலயம் தெரியுமா? விநாயகர் ஆலயம் மற்றும் முருகர் ஆலயம். அடுத்தது ஐயப்பா ஆலயங்க. மறக்காம போயிடுங்க. நீங்க போயிட்டீங்கன்னா போதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை தாங்க உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலும் நல்லதுதாங்க இருக்கும். ஆனா சந்திர பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. அதான் காரியம் கொஞ்சம் டிலே ஆகுங்க. அதனால மனம் சோர்ந்துடாதீங்கய்யா. எந்த மனசோர்வும் வேண்டாம். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு இவரு சுக்கிர பகவான் பாருங்க 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. சௌக்கியமா இருக்கும். உடல்நல ஆரோக்கியம், சௌக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும். பணவரவு, தனவரவு எல்லாமே உண்டாகும். ஆனா அந்த காரியம் மட்டும் கைகூடுறது லேட் ஆகும்.
அதுக்கு நான் இப்போ ஒரு பரிகாரம் சொல்றேங்க. ஆஃபீஸுக்கு போறவங்கள காலையில நீங்க எந்திரிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகும்போது அங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபைல் வந்து உங்க ஃபைல் வேலைய நீங்க தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. பக்கத்துல இருக்கிறவர் வந்து இன்னொருத்தர் வந்து அர்ஜென்ட்டா நேத்துக்கு உங்ககிட்ட ஃபைல் குடுத்தேனே, அந்த ஃபைல முடிச்சீங்களா? உங்க மேலதிகாரிங்க கேட்பாங்க. உங்ககிட்ட 10, 15 ஃபைல் உங்க டேபிள்ல இருக்கும். எந்த ஃபைல முடிக்கிறதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. நேத்து வந்து சொன்னாரு இவரு, இந்த ஃபைல பாருன்னு சொல்லி பண்ணாரு. அந்த ஃபைல தான் நம்ம முடிச்சு வச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு அத சொல்லல, இது சொன்னாருன்னு சொன்னா நீங்க கோவப்படாதீங்க. கொஞ்சம் டிலே ஆகும். பண்ணி குடுத்துருங்க. எல்லா விதத்திலும் வெற்றி தாங்க உங்களுக்கு. வியாபாரிகளே! நீங்க ஆர்டர் போட்டிருப்பீங்க. ஆர்டர் பொருள் வர்றதுக்கு லேட் ஆயிடுங்க. அதுக்காக கோவப்படாதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. லாபம் உண்டுங்க. வருமானங்கள் நல்லாவே வருங்க. கடின உழைப்பாளிகளே! நீங்க உங்க வேலைய பகிர்ந்தளிச்சிருப்பீங்க. மற்ற உங்கள மாரி தொழில் புரியறவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. உங்ககிட்ட தான் 4, 5 வேலை வந்திருக்கும். அதுல ஒரு வேலைய அவங்ககிட்ட குடுப்பீங்க. அவங்க உடனே முடிச்சு குடுக்க மாட்டாங்க. டிலே பண்ணுவாங்க. ஆனா, யார்கிட்ட எந்த வேலைய குடுத்தீங்களோ, அவர் வந்து நிப்பாரு. கால்ல சுடு தண்ணி ஊத்திட்டு நிப்பாரு. உடனே வேணும்னு சொல்லிட்டு. நீங்க வருத்தப்படாதீங்க. அவரும் கொண்டு வந்து குடுத்துருவாரு. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு வந்து மேன்மை உண்டாகுங்க. ஏன்னா, இன்னைக்கு செல்ல வேண்டிய கோயில் என்ன தெரியுமா? ஒரே ஆலயங்க. சிவன் ஆலயத்துல இருக்கிற தட்சிணாமூர்த்திய போயிட்டு வணங்குங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. ஏன்னா, குரு பகவான் கும்பிட்ட உடனே ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே குரு பகவானுங்க. அவரை நீங்க வணங்குனீங்கன்னு வச்சீங்க, எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. அவரை கெட்டியமா புடிச்சீங்க. ஷிரடி சாய்பாபா, ராகவேந்தர், சித்தர்கள் சமாதி இவங்களுக்கு போய் நீங்க ஆராதனை, பூஜை, மெடிடேஷன் பண்ணீங்கன்னாவே போதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. மகராசி அன்பர்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனா, சந்திர பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லாத ஏதாச்சும் ஒண்ணு உங்கள பத்தி நீங்க குழப்பிக்கின்னு இருப்பீங்க. அந்த குழப்பம் வேணாங்க. ஆனா, சுக்கிர பகவான் பாருங்க 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. பணம் வரவு தாராளமா வருங்க. ஆனா இருந்தாலும் உங்கள நீங்க குழப்பிக்கீங்க. காலைல எந்திரிக்கும்போது நேரா விநாயகர் கோயில்ல போயிட்டு சிதற தேங்காய் உடைச்சிட்டு உங்க வேலைய நீங்க பாருங்க. எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகுங்க. ஆனா கொஞ்சம் மனக்கவலைகள், சில விஷயங்கள் இருக்கும். பணம் எண்ணி குடுக்கறது, பணத்த வாங்குறது, வீண் வம்பு பேச்சுகள் ஏதாச்சும் பேசுனாங்கன்னா, அதுல நீங்க தலையிடாதீங்க. யாராச்சும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா, நீங்க விளக்கறதுக்கு போயிடாதீங்க. பஞ்சாயத்து பண்ண போகாதீங்க. இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டாவே போதுங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. ஆஃபீஸுக்கு போறவங்களே, நீங்க நேரா பிள்ளையார் கோயில்ல சிதறு தேங்காய் உடைச்சுட்டு உங்க ஆஃபீஸுக்கு போங்க. ஆஃபீஸுக்கு போய் உங்க வேலைய பாருங்க. மற்றவங்க சக ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதுல நீங்க உங்க மூக்க நுழைக்காதீங்க. அவங்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்க போயிட்டு பேச்சு குடுக்காதீங்க. அத தவிர்த்துடுங்க. ஃபைல்ல கையெழுத்து போடும்போது, ஃபைல பார்க்கும்போது கவனமா பாருங்க. கேஷியர் உத்தியோகம் பண்றவங்க பணத்தை எண்ணி கொடுக்கும்போது கவனமா பாருங்க. வியாபாரிகளே, நீங்க போனீங்கன்னா உங்க கடைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடக்குன்னு அதுல தலையிடாதீங்க. உங்க வீட்டுக்கு அருகே ஒரு பிரச்சனை நடக்குன்னு அதுல தலையிடாதீங்க. ரோட்ல வரும்போது பிரச்சனை நடக்குன்னா அதுல தலையிடாதீங்க. ஏன்னா மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாவே போதுங்க. வியாபாரம் அமோகமாக நடக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கும் அதேதாங்க. நீங்க யாருடைய விஷயத்திலும் தலையிடாம இருங்க. மற்றபடி உங்களுக்கு வர்ற ஆர்டர்ஸ் நல்லா வருங்க. தனவரவு, பணவரவு எல்லா விதத்திலயும் உண்டுங்க. அ நீங்க செல்ல வேண்டிய கோவில், என்ன கோவில் தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஆலயம். சனீஸ்வர பகவான் ஆலயம். சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்திடுங்க. அப்புறம் கால பைரவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அடுத்தது நீங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு பண வரவு, தன வரவு எல்லாமே உண்டுங்க. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு பாராட்டு மழை தாங்க இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்து சஞ்சாரம் பண்றாருங்க. சுக விருத்திங்க. அதனால நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எல்லா விதத்திலும் மேன்மையா இருப்பீங்க. ஒண்ணு பாருங்க சுக்கிரன் வந்து 1ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. பொருள் வரவு.
நல்ல பொருள் வர வருங்க. கவலையே பட வேணாங்க. உங்களுக்கு பாராட்டு மழையா குவியுங்க. ஆபீஸ் போறவங்களே, நீங்க ஆபீஸ் போனா உங்களை பாராட்டு கொள்ளுவாங்க. எல்லாரும் பாராட்டு செய்வாங்க. நீங்க யாருமே இந்த வேலையை செஞ்சு முடிக்காத வேலையை நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. வியாபாரிகளே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க தான் அதிகமா சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஏஜென்சிக்காரங்க உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. அதனால உங்களுக்கு வெகுமதி கூட கிடைக்கும். கடின உழைப்பாளிகளே, உங்களை விட்டு போன வாடிக்கையாளர்கள் திரும்ப வந்துருவாருங்க. அவங்க வந்து உங்களை பாராட்டி பேசுவாங்க. இதனால பொருள் வரவு, தனவரவு எல்லாமே உண்டுங்க. கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம். ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. மீனராசி அன்பர்களே, நீங்க நல்லவர், வல்லவர், எல்லா விஷயத்திலும் நீங்க மேன்மையானவர். உங்க ராசிக்கு சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பண வரவு, தன வரவு உண்டுங்க. சுக்கிர பகவான் வேற 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. நீங்க பொருள் வரவு, தன வரவு, லாபம் எல்லாமே உண்டுங்க. புதுசா தொழில் கத்துக்கணும்னு வேற சொல்லுவாங்க. புதுசு தொழில் என்ன பண்ணலான்ற ஆர்வம் வேற வருங்க. ஆஃபீஸுக்கு போறவங்கள பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கோம். ப்ரொமோஷன் லிஸ்ட்ல வரலாம். ப்ரொமோஷன் லிஸ்ட்ல பேர் இருக்கும். அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. வியாபாரிங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பண வரவு, தன வரவு வரும். அவங்களுக்கு ம ஏஜென்சிஸ்காரங்க இவங்க தான் அதிகமா வர்த்தகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டு மழை குடுப்பாங்க. அதனால பரிசுகளும் கிடைக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பாளிகளே, உங்கள எல்லா விதத்திலயும் மற்றவங்க உங்கள வந்து புகழ்ந்து தள்ளுவாங்க. சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு லாபமும் அதிகமா வருங்க இன்னைக்கு. நீங்களும் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்ன்றது ஆர்வத்தோட செய்வீங்க. பா நீங்க மீனராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்ன ஆலயம் தெரியுமா? தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு, ஆஞ்சநேயர் கோயில் மறக்காம போய் நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். 12 ராசி அன்பர்களும் செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயத்துக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. மாணவ மாணவியர்களே, நீங்க காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சுட்டு கொஞ்சம் படிங்க. பழைய பாடங்கள்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வர்றதுக்கு ஒரே வழிங்க. ஓம், ஓம், ஓம்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிரணவ மந்திரத்த சொல்லணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி உட்காந்து தோப்பு கரணம் போடுங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி கூடும். கல்வியில நாட்டம் கூடும். அதனால உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.